இப்போ நம்ம பார்க்க போகிறது கேரட் எக் பக்கோடா. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். கேரட், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பு, முட்டை, எண்ணெய், வெங்காயம், கடலை மாவு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட் எக் பக்கோடாக்கு 3 கேரட் தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு நல்லா வந்து இந்த நூடுல்ஸ் மாதிரி நல்லா தின்னாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வந்து முட்டைக்கோஸ்லலாம் வந்து போண்டா மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு முட்டை. நம்ம யூஸ்வலாக வந்து பக்கோடாவில் வந்து முட்டை போட்டு பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணுறதுல கடலை மாவு போட்டு தண்ணி தெளித்து பண்ணுவோம் இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த முட்டையில் இருக்க ஈரத்தில் தான் வந்து பிசைய போகிறோம். இந்த ஒரு முட்டை சேர்த்திடலாம். அடுத்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக அரிஞ்சுக்கோங்க. இப்போ கேரட் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இதுவும் வந்து வெங்காயமாக அரிஞ்சுக்கணும். அடுத்து கருவேப்பிலை. பக்கோடாவுக்கு புதினா போட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக போட மாட்டாங்க, ஆனால் போட்டும்பொழுது புதினாவும் பொரியும் பொழுது அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கையளவுக்கு புதினா. அடுத்து கொத்தமல்லி தழை பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா பொடி அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து பெருஞ்சீரகம், சோம்பு, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது மிளகாத்தூள். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால வந்து பார்த்துட்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்ததாக கடலை மாவு. கடலை மாவு பார்த்திங்கன்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்திட்டு நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கக்கூடாது, அப்படியே வந்து அந்த முட்டையோடு சேர்த்து பிசைஞ்சிடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி பக்கோடா பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் விடும்பொழுது நமக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் பக்கோடா பதத்துக்கு லூஸ் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம எண்ணெய் சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடாகினோன்னு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பாருங்கள் நல்லா பிடிக்கிற பதம் மாதிரி ஆயிருக்கும், லூஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து உடனே பிசைஞ்ச உடனே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வராது. நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விடுறப்ப தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பிடிக்கிறப்ப அந்த பக்கோடா பிடிக்கிற மாதிரி இப்படி சேர்ந்து வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்னதாக இப்படி எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. சின்ன வடை மாதிரி லைட்டாக இப்படி உருட்டி இப்படி ஒன்றுமே ஷேப்லாம் வந்து பர்டிகுலராக இருக்கணும்னு இல்லை, இப்படி சும்மா அப்படி பிடிச்சிட்டு போட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி பரட்டி கொடுங்க. எல்லா சைடும் நல்லா வேகணும். பாருங்கள், இது லைட்டாக வந்து இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. வெங்காயம் பார்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து அப்படியே வந்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாக மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சப்போஸ் வந்து நான் முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து சேம் இதே வந்து லைட்டாக தண்ணி, முட்டையை மட்டும் விட்டுட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுட்டு தண்ணி லைட்டாக தெளித்து பக்கோடா மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பட் இதில் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம முட்டையிலே ஃபுல் அண்ட் ஃபுல் பிசைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து இதில் யூனிக்னஸ்ஸே. இல்லை இது மாதிரி முட்டை சாப்பிட்றவங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான இந்த கேரட் எக் பக்கோடா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.